ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் சௌந்தர்ய ரஜினிகாந்த் தயாரிக்க, மதன் இயக்கி, அபிஷான் விஜித், அன்னஸ்வரா ராஜன், சரவணன், பிக் பாஸ் ஆனந்தி, பிக் பாஸ் சாச்சனா இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் வித் லவ். இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஹீரோ அபிஷான் தீவிரமான யுவன் சங்கர் ராஜா ஃபேனு. அவர்கிட்டயே வந்து டிசைனரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா இல்லாததுனால அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு பார்க்குறாங்க. எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து சொல்றாங்க, இனிமே நான் அவனுக்கு போட்டோவும் தர மாட்டேன், அவங்க பேரும் சொல்ல மாட்டேன், நீ இந்த காஃபி ஷாப்ல போ, ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, நீ அவங்ககிட்ட போய் பேசி நல்லபடியா ஓகே வாங்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றான்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. அங்கே போய் உட்காராரு. அங்கே வந்து ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசுறாங்க. பேசும்போது உனக்கு பாஸ்ட் லைஃப் ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம நாளைக்குனா ஒன்னா சேரும்போது எந்த இதுவும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, நீ சொல்லுன்னா இவர் என்ன செய்யறாரு, தன் பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு ஒரு கதையை சொல்றாரு. பேசி முடிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கறாங்க, ஹீரோயிட்ட கேட்கறாங்க, உன் லைஃப்ல ஏதாவது பாஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, என் லைஃப்ல ஒரு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்டையும் சொல்றாங்க. இந்த ரெண்டு பேர் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, அதுக்கு இவங்களோட ரியாக்ஷன்லாம் என்ன மாதிரி ஆச்சு, ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சா, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா, பழைய பாஸ்ட்ல லவ்வர்ஸ் இருக்காங்களே அவங்கள என்ன ஆனாங்க, இப்படிங்கிறத சொல்றாங்க இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய கதையை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஆஹா ஜென்சி கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் செம்ம தீனி போடுற மாதிரி ஒரு கதை எடுத்திருக்காங்க. படத்தை எப்படி கொண்டு போக போறாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஜிவ்னு இருக்கும். அந்த மாதிரி இளமையா ஒரு யூத்ஃபுல்லா சூப்பரா வந்து ஸ்கிரீன்ல நாட்டிட்டு போயிருக்காங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வண்டி கிளம்பாது, இது அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன்லயே படுத்துரும். இந்த வண்டி போறதுக்குள்ள சான்ஸே இல்லை. ஏன்னா கதையுடைய நாட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான நாட்டு. ஒரு ஹீரோனை சந்திக்கிறாங்க, முன்னாடியே பின்னாடியே பார்த்ததா இல்லை, பொண்ணு பார்க்க தான் போறாங்க. இவங்களுக்குள்ள என்ன சுவாரஸ்யத்தை செஞ்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த படம். 20 நிமிஷமே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு சாங்கோட, அந்த ஸ்கூல் சாங்கோட பயங்கரமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் நகர்ந்த விதமே வேற. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனை உடைச்சு கொண்டு போய் ஒரு அருமையான ஒரு ட்விஸ்ட்ல வந்து ஒரு இன்ட்ரோல நிப்பாட்டினாங்க. அப்படியே பரவாயில்லையே, வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. நம்ம 96 படத்தை அப்படியே ஞாபகம் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்லடா, இந்த படம் தேடிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இன்டர்வெல் ஓகே அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்டர்வெல் பண்ணி படம் ஓப்பன் ஆகுது. சத்தியமா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கிரீன் பிளேல வந்து ஸ்பீட் எடுத்து படம் எங்கெங்கெல்லாம் அப்படி போகணுமோ கரெக்டா போயிட்டு இருக்குது. கரெக்டா போயிட்டு நம்ம ஏதாவது ஜட்ஜ் பண்ணிட மாட்டோமா ஏன்னு கேளுங்களேன். இது பயங்கரமா ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் அது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சூப்பர் த்ரில்லர் கிடையாது. இது சாதாரண ரோம்காம் மூவி. அந்த ரொமான்ஸ்ல வந்து இது என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அழகா பண்ணி ஜென்சி கிட்ஸுக்கும் புரியுற மாதிரி, 2K கிட்ஸுக்கும் புரியுற மாதிரி, 90s கிட்ஸ் கூட புரியுற மாதிரி ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளே பண்ணி அருமையான ஒரு கிளைமாக்ஸ், நிறைய எமோஷன்ஸ். இந்த கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரா மூவ் பண்ணி ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளே, ஒரு மொக்க கதையில ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு அழகா கொண்டு போய் முடிச்சாங்கன்னு தான் சொல்ல முடியும். படத்தோட ஹீரோ அபிஷான். இவர் யாரும் உங்களுக்கே தெரியும், டூரிஸ்டனுடைய டைரக்டர். ஒரே ஒரு படம், நம்ம பிரதீப் ரங்கநாதன் மாதிரி. பிரதீப் ரங்கநாதன் 2 படம் பண்ணாரு, இவர் ஒரே ஒரு படம். அதுக்கு பின்னாடி எப்படிதான் அந்த நடிக்க சான்ஸ் கிடைச்சது தரல. சரி, ஒரு டைரக்டர் ஜெயிச்சிட்டாரு, படத்துல என்னதான் செய்ய போறாரு, இவரெல்லாம் எப்படி நடிகர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க நம்பவே மாட்டீங்க. 15 படம் 20 படம் நடிச்ச ஒரு கைதேர்ந்த ஒரு நடிகர் மாதிரி இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி பண்ணியிருக்காப்ப தெரியுமா. நான் என்ன தெரியுமா மனசுல எனக்கு பட்டுச்சு, வளரும் கலைஞர் நம்ம ஹரிஷ் கல்யாண், அதுக்கடுத்து மணிகண்டன், அதுக்கு பிரதீப் ரங்கநாதன், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அபிஷான் வந்து இளைஞர்கள் கையில வந்து தமிழ் சினிமா வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம, ஏன்னு கேளுங்க, லவ் சப்ஜெக்ட் வந்து கத்தி முனையில நிக்கிற மாதிரிதான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா 107 வருஷம் தமிழ் சினிமாவை வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சு கிண்டி தூக்கி வீசிட்டாங்க. அவ்வளவு லவ் படம் வந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா சமீப காலமாவே ஒரு லவ் படங்கள் வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு மினிமம் கேரண்டி. இருந்தாலும் வந்து ஆக்ஷன்ல தொடாம ஒரு காமெடி படமா கொண்டு போய் அந்த கூட நம்மளுக்கு படத்தை வந்து சக்சஸா கொண்டு வந்துடலாம். ஆனா ஒரு லவ் சப்ஜெக்ட வந்து கர்ணன் தப்புனா மரண மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பொழுதுலாம் வந்து மக்களை வந்து அந்த அவங்களுடைய உணர்வை வந்து கனெக்ட் பண்ண முடியாது லவ்ல. ஸோ ஆனா இதுல எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு
மக்களுக்கும் 2K கிட்ஸ்க்கும் எல்லாருக்குமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ற மாதிரி இந்த படத்தை செஞ்சிருக்காங்க. அதுக்கு அபிஷான் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா தெரிய போட்டிருக்காரு. நடிப்புல வந்து வாவ் சொல்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஒரு 4-5 சீன்ல நானே எந்த சின்ன கை தட்டிட்டேன். அந்த அளவு ஒரு சீன்ஸ் இருக்கு, எமோஷன் சரியா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த பையனுக்கு வர்ற அதே லவ், அதே எமோஷன்ஸ், அதே பிரேக்கப், அதே ஃபெயிலியரு, அதே ஃப்ரெண்ட்ஷிப் வகையா காமிச்சிருக்காங்க. அதனாலே நம்ம தெரியல போர் அடிக்கவே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நம்ம எப்படி வாயோட சிரிக்க முடியாது, ஆனா அதை வந்து நம்ம உணரலாம். நம்ம பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம உணரலாம். வாய் கட்டி கை அதாவது வாய் வலிக்கு சிரிச்சு கை கட்டி அதுக்கெல்லாம் வேலை இல்லை, நம்மளால உணர முடியும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானே, இந்த மாதிரி ஒரு க்ரஷ் இருந்துச்சுன்னு கூட நம்மளால உணர முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பை வந்து அபிஷான் வந்து என்ன சொல்றது, அபிஷான் வந்து டெலிவரி பண்ணியிருக்காப்ல. உண்மையிலேயே அபிஷான் வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். பெரிய லைஃப் இருக்குங்க அவருக்கு. அதை தாண்டி அனஸ்வரா ராஜன் மலையாளத்துல என்னென்னமோ படம் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணை பத்தி நான் ஒரே வார்த்தை சொல்லணும்னா, அந்த 2 மணி நேரம் 14 நிமிஷம் படத்தை அப்படியே கேரி பண்ணி வந்தது அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணும் அபிஷான் தான் கேரி பண்ணி இருக்குதுங்க. நம்ம இதுவரை ஸ்கிரீன்ல பார்க்காத பொண்ணை நம்ம இந்த அளவுக்கு வந்து 2 மணி நேரம் 14 நிமிஷம் வந்து நிக்க வச்சுச்சுன்னா அதோட நடிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப இயல்பு, ரொம்ப யதார்த்தம், ப்ளசண்டா இருக்குங்க. அதாவது நம்ம அழகான பொண்ணுங்க நிறைய படத்துல நம்மளோட ஹீரோயின்ஸ் ரொம்ப அழகா இருப்பாங்க. அழகான பொண்ணுங்களை நிறைய பார்த்துருக்கோம். அழகான நடிப்பை அப்படியே புரியுதுல. கொள்ளை இலகுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது இந்த பொண்ணுகிட்ட இருக்குங்க. ஏன்னா எப்படி ஃப்ரேம் ஆகுது அந்த பொண்ணுக்கு அவ்வளவு அழகா வேண்டும். ஒரு ஷாட் வந்து, அதாவது அந்த பொண்ணோட ஓப்பனிங் ஷாட்டை எப்படி பண்ணுன்னா, ஒரு டைட்டா ஒரு க்ளோஸ்அப்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சிருப்பாங்க. நம்ப மாட்டேங்க, 2 பேரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. எல்லா படத்துலயும் ஹீரோயின் தான் அழகா இருப்பாங்க, அவங்களுக்கு க்ளோஸ் போவாங்க. ஹீரோவுக்கு வந்து பெரிய ரஜினிகாந்த் சார், அஜித் சார், விஜய் சார், அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டைட்டா க்ளோஸ் போவாங்க. ஆனா நம்ம அபிஷானுக்கும் போயிருக்காங்க. அவருக்கு அழகா வழக்கம் போல பரு, அந்த மார்க்ஸ், அந்த இது பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே இருந்தாலும் அவ்வளவு அழகா இருக்காங்க அந்த பையன். சூப்பரா இருந்துச்சு அந்த ஃப்ரேம். அப்படி பார்க்கும்போதே கேமராமேன் ரசிச்சிருக்காயா அப்படி சொல்ற அளவுக்கு இருந்திருக்கு. உண்மையிலே கேமராமேன் வந்து அனஸ்வரா ராஜனை ரசிச்சதுனாலதான் என்ன தெரியல, நம்மளும் அந்த படத்தை ரசிக்கிற மாதிரி அவ்வளவு பண்ணிருக்காங்க. நான் அழகா மட்டும் சொல்லலைங்க, நடிப்புலையுமே சரி பிச்சு பெடர் எடுத்துட்டாங்க சொல்ல முடியும் அனஸ்வரா ராஜன். அதுக்கடுத்து ஒரு கேரக்டர் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா காவியானின்னு ஒரு கேரக்டர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல வந்து பாஸ்ட் லவ்ல வந்து வர்றாங்க. சின்ன சின்ன போர்ஷன் தான் வரும். இந்த பொண்ணுக்கு ஒண்ணு பெருசா இல்லடா அப்படிங்கும் போது இன்டர்வலுக்கு பின்னாடி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்கு. படம் முடிச்சுட்டு வந்து நான் 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வந்து அந்த பொண்ணு கண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. பயங்கரங்க. யாரு வந்து இப்படிலாம் பண்ணும் அப்படின்னா, ஒரு த்ரிஷா, ஒரு நயன்தாரா அந்த மாதிரி பண்றத வந்து இந்த பொண்ணு நான் இதோட ஸ்கிரீன்ல பார்த்தது இல்லை. அந்த பொண்ணு பண்ணிருக்கு பாருங்க. அப்படியே நம்மளுக்கு வந்து உளிக்கும் அந்த சீன்ல அது பண்ற ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு தோத கம்பைன் பண்ணி நம்ம அபிஷான் பாத்தீங்கன்னா அந்த சீன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் சீனு, கை கால்லாம் உதறிடும். நம்மளுக்கு வந்து படபடப்பாயிரும். அதை விட பெரிய படபடப்பா அனஸ்வரா ராஜனுக்கு வந்துடும். அவங்கள தெரிச்சு ஓடி போயிடுவாங்க, ஓடி போய் வெளியே நிற்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பரான சீன் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் என்ன கொடுத்தாங்களோ அவங்களுக்கே தெரியாது. ஏன் நான் சொல்ல போனா இன்னும் டைரக்டருக்கே வந்து இந்த மாதிரிலாம் அந்த சீன் அமையுமான்னு தெரியாது. அது வந்து என்னன்னா, அந்த சீன் வந்து யாருமே அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. அந்த சீனை டைரக்டர் யோசிச்சதுனாலே மாட்டாங்க. அந்த சீன் தான் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய பலமா வந்துச்சு அந்த படத்துக்கு. அது வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு, நம்பக்கூடியதா இருந்துச்சு. லாஜிக்லாம் மிஸ்டேக் இல்லாம இப்படிலாம் நடக்கும், ஒரு பாஸ்ட் லவ்வர் வந்து இப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்றேன், காவியா வந்து அந்த இடத்துல கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கடுத்து சரவணன் சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்துல எப்பவுமே பின்னி படம் எடுத்தாலும் வாத்தியார் கேரக்டர் வச்சுக்காங்க. ஸ்கூல்ல நம்ம வாத்தியாரெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி அவருடைய கேரக்டர் இருந்துச்சு. வழக்கம்போல அக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஆனந்தி பண்ணிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை அவங்க தண்ணி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க கேரக்டர் கொடுத்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்ப டைரக்ஷன் மதன் சார் வந்து சொல்லி ஆகணும். மதன் ப்ரோ வந்து எந்த மாதிரி இந்த கதையெல்லாம் யோசிச்சாப்ல. ஏற்கனவே 96 ஒரு படம் வந்து தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு. இனிமே இந்த காதலை வந்து இது மாதிரி காதலை வந்து யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க வந்து 90s கிட்ஸ் தானே அந்த காதலை சொன்னீங்க, 2K கிட்ஸ் காதலை சொல்றேன் அதே ஸ்கூல்ல வச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி அபிஷான் நிக்கிறாப்புல நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு யங்ஸ்டர் இருப்பாரு,
எம்எஸ் பாஸ்கர் சாரோட பையன், அந்த பையன் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கடுத்து கௌரி கே கிருஷ்ணன் இருக்குல்ல, அந்த பொண்ணு ஞாபகம் வருது. ஆனா இந்த 2 பொண்ணு அருமையா இருந்துச்சு. ஸ்கூல் பர்சன் நம்மளுக்கு எங்கேயுமே திகட்டல. ஸ்கூல் பர்சன் சம்டைம்ஸ் உங்களுக்கு திகட்டுது. காமெடிங்கிற பேர்ல சம்டைம்ஸ் கொண்டுருவாங்க. ஸ்கூல்ல நடக்கிற காமெடி சொல்லிட்டு அழகா திகட்டாம என்னமெல்லாம் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபைட் ஒண்ணு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அப்படியே மைல்டா சிரிச்சுட்டே வளர்ப்போம். நம்ம என்ன பண்ணணுமோ ஸ்கூல்ல 2 பேரும் சண்டை வரும்போது அந்த ஃபைட் அப்படியே முடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப தெளிவா யோசிச்சு ஒரு சின்ன பட்ஜெட் படம் தெரியாத அளவுக்கு ஒரு அருமையான வந்து பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் முதல். உண்மையிலே சொல்றேன், அவங்களுக்கு வந்து பெரிய ஃபியூச்சர் இருக்குது, பெரிய படத்தை இயக்கிறதுக்குள்ள தகுதியும் இருக்குது. அதே மாதிரியே அபிஷாக் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படத்துல நடிக்கலாங்க. அந்த அளவுக்குள்ள நடிப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கெட்டியா புடிச்சிட்டாப்ல. இந்த இடத்த அவர் விடவே மாட்டாருன்னு நான் கூட நினைச்சேன். இவர் வந்து பெரிய டேரக்டரா வந்து தேவையில்லாம வந்து ஹீரோவா வந்து எல்லாரும் உயிரை வாங்க போறாருன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய தாட் இருக்கு 101% வந்து பெரிய தப்புன்னு தான் நான் சொல்ல முடியும். இவர் அந்த படத்துக்குடைய ஹீரோவுக்கு தகுதியான ஆளு, இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமான ஆளு. அதே மாதிரி படத்துல அழகு தேவதையா வந்து அனஸ்வரராஜன் வந்து இருந்தது வந்து படத்துக்கும் பெரிய பிளஸ். இதையும் தாண்டி ஒரு ஹீரோ இருக்காரு. 96 படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் விஜய் சேதுபதி திரிஷாலாம் வந்து உயிர் கொடுத்தாலும் படத்துக்கு வந்து ரொம்ப உயிர் கொடுத்தது யார் அப்படின்னா கோவிந்தா வாசன் மியூசிக் டைரக்டர் தான். உங்களுக்கு தெரியும், காதலே காதலே அப்படியே நம்மளுக்கு கூஸ்பம் ஆயிரும். அந்த மியூசிக் எல்லாம் கேட்டீங்கன்னா எந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணார் அந்த கோவிந்த வசந்தா மியூசிக் டைரக்டர். அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஷேன்ரோட மியூசிக் வந்து ஹீரோங்க. இந்த படத்தோடைய நான் என்ன சொல்றேன்னா, எப்படி சொல்றது, 2 பேர் ஹீரோனா இருந்தாலும் படத்துக்கு ஒவ்வொரு பெரிய பலம் ஷேன்ரோட மியூசிக் தான். சான்ஸே இல்லை. சாங்லாம் பயங்கரமான யூத்ஃபுல்லு. மியூசிக் ஆல்சோ வந்து என்ன சொல்றது அப்படி இருக்குங்க. நம்மள வந்து இந்த இடத்துல நாங்கள் வீட்டில் அப்படியே ஒட்டிக்கிடணும், பேச விடக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல செய்யறோம். நம்மளால பேச முடியல, தொண்டை அடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் பண்ணி வச்சிருக்காங்க. ரசிச்சு போட்டிருக்காங்க. ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம், பவர் பாண்டி நிறைய படங்கள் பார்த்துட்டோம். ஆனா இந்த படத்துல அவருடைய மியூசிக்கு நம்ம சொல்லி மாறாது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பண்ணிட்டாப்புல. அதாவது என்ன சொல்றதுன்னா, மியூசிக் வந்து இந்த படத்துக்கு பக்கா படம். ஒரே வார்த்தை சொன்னா, அதை தாண்டி கேமரா வந்து சில சேட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அழகு. ஏன் அபிஷனை கூட அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து அது வந்து குறை வைக்கவே இல்லை. அவர் வந்து இத்தனை முறை ஏங்கிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல. இப்படி ஒரு படம் மாட்டிச்சு வச்சு செஞ்சுட்டாருங்க. அந்த பொண்ணு அவ்வளவு அழகு. காவியா அணிலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துல வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணா நடிக்குது. ஒரு மைல் ஸ்பாய்லரை கூட வச்சுருங்க. முஸ்லீம் பொண்ணா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு புக்கா போட்டு தாங்க அந்த பொண்ணு வரும். அவ்வளோ பியூட்டினா ஒரு ஹீரோயினுக்குள்ள பியூட்டி இல்லைங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்குள்ள பியூட்டி, ஒரு என்ன சொல்றது வீட்டுல உள்ள பிள்ளைக்குள்ள அந்த பியூட்டி, நம்ம வீட்டுல வளர்றதுல பிள்ளைங்க அவங்கள அளவுக்கு ஒரு பியூட்டி. அவ்வளவு ரசிச்சு அந்த கேமராமேன் சரி பண்ணிட்டாங்க. அவருக்கு உண்மையிலே பெரிய சலிப்பு போடணும். கண்டிப்பா என்ன பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு ஓகே ரகம் வந்து, செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. ஒட்டு மொத்தத்துல வந்து இந்த படம் உண்மையிலே ஒர்த் வாட்சிங் மூவின்னு சொல்லலாம். அபோவ் அவரேஜ் ஃபிலிம். யாரெல்லாம் இந்த படம்லாம் சரியா வராதுன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்குலாம் முகத்துல கரையை பூசி விட்டாங்கன்னு சொல்லணும். அப்படி ஒரு தரமான படத்தை எடுத்துருக்கு. இது வந்து குடும்பத்தோட பார்க்கலாம். இந்த யாருக்கான படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்சி தான். ஜென்சியோட லவ் கொஞ்சமா இருந்தாலும் நறுக்குன்னு பண்ணியிருக்காங்க. 2K கிட்ஸோடைய லவ், 2K கிட்ஸோடைய எப்படி இருப்பாங்க பசங்க, எந்த மாதிரி எமோஷனை வந்து அவங்க வந்து வெளிக்காட்டுவாங்க, லவ் ஃபெயிலியர் ஆகும்போது எப்படி பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆகும்போது எப்படி பண்ணுவாங்க, தன் காதலி தன்னை விட்டு போகும்போது எப்படி பண்ணுவாங்க, அதை பூரா வந்து ஒரு உதாரணம் வந்து அபிஷான் வந்து அந்த இடத்துல நின்றாரு. இதுதாங்க இந்த படத்தோடைய விமர்சனம். ஆனா சீனா சொல்லிட்டு இருந்தா இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து எலிவேட் பண்ற மாதிரி நிறைய சீன் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்ட். இந்த படம் இன்னைக்கு வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுது. உண்மையா நான் சொல்றேன், சொல்லக்கூடாது, ஓப்பனிங் சரியா இல்லை. ஆனா அடுத்தடுத்த ஷோக்கள் வந்து கண்டிப்பா ஃபுல்லாயிடும். 2026 ஒரு அருமையான ரொமான்டிக் டிராமா. இந்த படம் யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா டைம் கிடைச்சா போய் தியேட்டர்ல பாருங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.